குருப்பெயர்ச்சி பலன்கள் 2025 மேசராசி. சூரியனை உச்சமாக கொண்ட மேசராசி அன்பர்களே, நீங்கள் எதிலும் மதியை பயன்படுத்தி முன்னேற்றம் காண்பீர்கள். இதுவரை குரு பகவான் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் இருந்து பல்வேறு நன்மைகளை தந்து கொண்டிருந்தார். உங்களை எதிர்த்தவர்கள் உங்களையே சரணடையும் நிலை ஏற்பட்டிருக்கும். திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் நடந்தேறிருக்கும். வீடு, மனை, வாகனம் போன்றவையும் வாங்கியிருக்கலாம். இவ்வளவு நன்மைகளை தந்து கொண்டிருந்த குரு பகவான் இப்போது உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலிருந்து 3ஆம் இடமான மிதுனத்திற்கு செல்கிறார். இது சிறப்பான இடம் என்று சொல்ல முடியாது. பொதுவாக குரு பகவான் 3ஆம் இடத்தில் இருக்கும்போது முயற்சிகளில் சிற்சில தடைகளை ஏற்படுத்தலாம். பதவி உயர்வு சுமாராகத்தான் இருக்கும், வேலைப்பளு அதிகரிக்கலாம். அப்படியானால் குரு பகவான் 3ஆம் இடத்தில் இருப்பதால் நமக்கு கெடுபலன்கள் வருமோ என்று நீங்கள் அஞ்சக்கூடாது. காரணம், குரு பகவான் பொதுவாகவே கெடுபலன்கள் அதிகமாக தரமாட்டார். அதோடு அவர் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் இருக்கும்போது அவரது பார்வைகளால் நிறைய நன்மைகள் தருவார். குரு பகவான் தான் இருக்கும் இடத்திலிருந்து 5, 7, 9ஆம் இடங்களை பார்ப்பார். இந்த 3 இடங்களும் உங்களுக்கு நன்மையாக இருக்கிறது. இதன் மூலம் நீங்கள் எண்ணற்ற நன்மைகள் பெறலாம். எதிரிகளின் இடையூறுகளை உடைத்து எறிவீர்கள். திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் கைகூடும். அதாவது குருவின் பார்வை இருப்பதால் திருமணம் எளிதில் நடக்கும். அதுவும் நல்ல வரனாகவும் அமையும். குழந்தை பாக்கியம் கிடைக்கும். உறவினர்கள் வகையில் அனுகூலமான போக்கு இருக்கும். வீடு, மனை வாங்க நினைப்பவர்கள் சற்று முயற்சி எடுத்தாலே எண்ணத்தை நிறைவேற்றலாம். மாணவர்கள் குருவின் பார்வையால் சிறப்பாக படிக்கலாம். நல்ல மதிப்பெண்கள் வாங்கலாம். முயற்சி இருந்தால் முதன்மை இடத்திற்கு கூட வரலாம். ஆனால் ஆசிரியரின் அறிவுரையை கேட்டு நடப்பது நல்லது. அதேபோல் உத்தியோகம் பார்ப்பவர்கள் நல்ல உயர்வை காண்பார்கள். சக ஊழியர்கள் உதவிகரமாக இருப்பார்கள். உங்கள் கோரிக்கை நிறைவேறும். இது குரு பகவானின் பலன்கள். இதே நேரம் சனி பகவான் இப்போது உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்தில் இருக்கிறார். இதுவும் சிறப்பான இடம். அங்கு அவர் பொன், பொருள், ஆபரணங்களை வாங்கி தருவார். வீடு, மனைகள் கிடைக்கும். தொழிலில் விருத்தி அடையும். பெண்களால் முன்னேற்றம் காணலாம். அதோடு ராகுவும் சனியோடு இணைந்து 11ஆம் இடத்தில் இருப்பதால் அவரும் கூடுதல் பலன்களை தருவார். அவர் பெண்கள் முன்னேற்றத்திற்கு மிகவும் உறுதுணையாக இருப்பார். சகோதரிகளால் பண உறவு கிடைக்கும். அதாவது முக்கிய கிரகங்களான சனி, குரு, ராகு, கேது, இதில் உங்களுக்கு குரு பார்வையும் சனி ராகுவின் பலன்களும் கிடைக்கும். இன்னொரு நிழற்கிரகமான கேது, ராகு நன்மை தரும்போது கேதுவால் நன்மை தர முடியாது. அதனால் அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். அதோடு இன்னொன்று என்றால் சனி பகவான் அடுத்த 6/3/2026 அன்று பயிற்சி அடைகிறார். அதன் பின்பு அவர் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தில் இருக்கிறார். அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். ஏனென்றால் அவரது பார்வை, அதாவது 7ஆம் இடத்து பார்வை உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தை விடும். அதன் மூலம் உங்களுக்கு சனி பகவான் எண்ணற்ற நன்மைகளை தருவார். ஆக மொத்தத்தில் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு மிகுந்த சிறப்பான பலனை தரும். பல்வேறு முன்னேற்றங்களை காணலாம். இந்த வளர்ச்சியை நீங்கள் தக்க வைத்துக் கொள்வது உங்கள் சாமர்த்தியம் சிறப்பாக இருக்கும். கூடிய மட்டும் நீங்கள் அனைவரும் உங்கள் வருமானத்தை சேமிப்பில் நிரந்தர வைப்பது நல்லது. பரிகாரம் என்று எடுத்துக்கொண்டால் நீங்கள் வியாழக்கிழமை தட்சிணாமூர்த்திக்கு அர்ச்சனை செய்யுங்கள். அதேபோல் ஏழை குழந்தைகள் படிக்க உதவுங்கள். உங்கள் குருஸ்தானத்தில் உள்ளவர்களிடம் ஆசீர்வாதம் பெறுங்கள். நன்றி, வணக்கம்.